கோயம்புத்தூரில் உலக தலைக்காயம் விழிப்புணர்வு நாள் பேரணி, சேரன் பிசியோதெரபி கல்லூரி மற்றும் உயிர் NGO இணைந்து நடத்திய விழிப்புணர்வு நிகழ்வு. உலக தலைக்காயம் விழிப்புணர்வு நாளை முன்னிட்டு கோயம்புத்தூர் சேரன் பிசியோதெரபி கல்லூரி மற்றும் உயிர் தன்னார்வ அமைப்பு இணைந்து இன்று மார்ச் 20, 2026 ஒரு பிரம்மாண்ட விழிப்புணர்வு பேரணியை நடத்தின. சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்துதல், குறிப்பாக இருசக்கர வாகன ஓட்டிகள் ஹெல்மெட் அணிவதன் அவசியத்தை வலியுறுத்துதல் மற்றும் தலைக்காயங்களை தடுக்கும் பாதுகாப்பு நடைமுறைகளை பரப்புதல் ஆகியவற்றை முதன்மை நோக்கமாக கொண்டு இந்நிகழ்வு ஒருங்கிணைக்கப்பட்டது. செல்வபுரம் சிவாலயா சிக்னலில் தொடங்கிய இப்பேரணியை கோயம்புத்தூர் பிரிவு சாலை பாதுகாப்பு அதிகாரி இன்ஜினியர் சுப்புலட்சுமி அவர்கள் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் அவர் பேசுகையில், ஹெல்மெட் அணிவது என்பது உயிரை காக்கும் அடிப்படை பாதுகாப்பு நடைமுறையாகும். சாலை விதிகளை பின்பற்றுவதன் மூலம் மட்டுமே தேவையற்ற உயிரிழப்புகளை தடுக்க முடியும் என்று வலியுறுத்தினார். இந்நிகழ்வில் காவல்துறையை சேர்ந்த இன்ஸ்பெக்டர் ஜோசப் மற்றும் சப் இன்ஸ்பெக்டர் சரவணன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு மாணவர்கள் மற்றும் பொதுமக்களிடையே சாலை பாதுகாப்பு குறித்து உரையாற்றினர். சேரன் கல்வி குழுமத்தின் மேலாண்மை இயக்குனர் திருமதி ஸ்னேகா ஸ்ரீதர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி நடைபெற்ற இப்பேரணிக்கு சேரன் பிசியோதெரபி கல்லூரி முதல்வர் டாக்டர் அருணா தலைமை தாங்கினார். இந்த முழு நிகழ்வையும் டாக்டர் கிறிஸ்பு ஜெப்பராஜ் ஒருங்கிணைத்து சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தார். செல்வபுரத்தில் தொடங்கிய இந்த பேரணியானது சேரன் சுகாதார அறிவியல் கல்லூரி வளாகத்தில் நிறைவடைந்தது. இதில் திரளான மாணவ மாணவியர், பேராசிரியர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். ஹெல்மெட் அணிவோம், உயிரை காப்போம் போன்ற விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியும் முழக்கமிட்டும் அவர்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். சமூக பொறுப்புணர்வோடு நடத்தப்பட்ட இந்த நிகழ்வு விபத்தில்லா கோயம்புத்தூரை உருவாக்குவதில் ஒரு முக்கிய மைல்கல்லாக அமைந்தது. அனைவருக்கும் வணக்கம். சேரன் இயன்முறை மருத்துவக் கல்லூரி கடந்த 32 வருடங்களாக கல்வி பணியிலும் மக்கள் நலப்பணியிலும் ஈடுபட்டு கொண்டு வருகின்றது. இந்த வகையில் இன்னைக்கு ஹெட் இன்ஜுரி ப்ரிவென்ஷன் அவேர்னஸ் ப்ரோக்ராம் நம்ம ரேலி மூலிமா இளைய தலைமுறையிலான மாணவர்களை கொண்டே நாங்கள் நடத்திட்டுருக்கோம். ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் மாணவர்களை கொண்டு தான் நடத்துகிறோம். ஏன்னா நம்மக்கிட்ட சோசியல் கிளப் அப்படின்ட்டு இருக்குது. ஏன்னா மாணவர்கள் தான் பார்த்திங்கன்னா அடுத்த வருங்கால தலைமுறையினர். ஆனால் இப்போ கரண்ட்டாக பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்தியா ஆகட்டும், இப்போ கரண்ட்டாக கோயம்புத்தூர்லேயும் ஆயிரக்கணக்கான டெத் ஆகிறதுக்கான காரணம் பார்த்திங்கன்னா ஹெட் இன்ஜுரி தான். ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட் மூலிமா நிறையா நடக்குது. அதுவும் பொதுவாக பார்த்திங்கன்னா மேல்ஸ், ஆண்கள் 21லேருந்து 40 வயதுக்குண்டானவர்கள் தான் இறந்து போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதெல்லாம் கருத்தில் கொண்டு நம்ம கண்டிப்பாக தலைக்கவசம் அணியணும். அதே மாதிரி வேகத்தை குறைக்கணும். போகும்பொழுது வண்டியில் போகும்பொழுது செல்ஃபோன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு அவேர்னஸை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தணுங்கிறதுக்காக நாங்கள் சேரன் இயன்முறை மருத்துவக் கல்லூரி மாணவர்களே இந்த நடைப்பயிற்சிகளை ஏற்படுத்தியிருக்கோம். ஸோ இது மக்களுடைய அவேர்னஸுக்கு எடுத்துகிட்டு மக்கள் அதுக்கு உண்டான ஒரு நல்ல இதை எடுத்துகிட்டு நான் அப்படியே இருக்கணுங்கிறதுக்காக நடைப்பயிற்சி இப்போது செல்வபுரம் சிக்னலில் இருந்து நாங்கள் எங்கள் காலேஜ் வரைக்கும் நாங்கள் நடத்தி எடுத்துகிட்டு போகிறோம். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் கேம்ப் நடத்துகிறோம், கம்யூனிட்டி கேம்ப். ஒவ்வொரு ஊருக்காக போயிட்டு ஹெல்த் கேம்ப்ஸ் நாங்களே இண்டிவிஜுவலாக நடத்துகிறோம். அது இல்லாமல் கேன்சரை பற்றியான ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் மக்களுக்கு ஏற்படுத்துறது, நுரையீரல் கேன்சரு, இந்த மாதிரி கேன்சரை பற்றியான அது. அப்புறம் ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தைகளுக்கு உண்டான அந்த ப்ரோக்ராம். அந்த மாதிரி நிறைய நாங்கள் மக்கள் நலப்பணியில் மக்களுக்கு உண்டான ஹெல்த்துக்கான பிரச்சனைகளுக்கு உண்டான எல்லா ப்ரோக்ராமே நாங்கள் நடத்திட்டுருக்கோம்.